அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த தமிழ் தேசியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொள்கை, கோட்பாடு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் விஜய திட்டணும். அதுக்கு நமக்கு ஒரு பக்கம் இது வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளோட தம்பி இருக்கா அப்படி தம்பி வந்து கோட் ஷூட்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வீடியோ எல்லாம் வந்து பண்ணுவாரு. அப்புறம் தான் சொல்றாங்க கோட் ஷூட் போட்டு நீங்க வந்து வீடியோ தான் தம்பி பண்ண முடியும், கோட்டைக்கெல்லாம் வர முடியாது, பிதிக்கிட்டாங்க, அதனால அங்கேயே உட்காந்துருங்க, கோட்டைக்கு வர முடியாது, நீங்க வந்து உட்காருங்க, நீங்க வந்து வீடியோ மட்டும் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றது மக்கள் சொல்லிட்டாங்க. நல்லா பண்றாங்க, நல்லா இருக்கு, நல்ல நகைச்சுவை உணர்வோட இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதுக்கு தாவேகாவினர் ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் வகிச்சிருக்காரு. 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் வகிச்சிருக்காரு. அவர் சொல்லிக்கலாம் 108 இடங்கள் மட்டுமே ஜெயிச்சீங்க, மெஜாரிட்டி இல்ல. அந்த 108 இடங்கள் வரதுக்கு காரணமே அவரும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். தாவேகாவினருக்கு சாட்டை ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவரை விட்டாதீங்க, அவரை பண்ண விடாம எதுவும் விட்டுறாதீங்க. அவர் பண்ணதான் மக்கள்கிட்ட நாம் தமிழர் எக்ஸ்போஸ் ஆகும். தாவேகாவுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் அப்படியே இருக்கும். இவர் ஒன்னும் கிளிக்கிறது இல்லை, இவர் ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி 100 நாள் இது பண்றது, கோட் சூட் போட்டு வந்தா மக்கள் பாப்பாங்க, நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க, சூப்பரா இருக்குன்னு அண்ணன் இப்படி பேசும்போது ரசிப்பாங்க. அதெல்லாம் மக்கள் பண்ணாங்க. ஓட்டு போடல பாத்தீங்களா, அவன் ஓட்டு போடவே மாட்டான். பைத்தியக்கார பையலுக்கு தெரியாதா கரெக்டா பண்ணிட்டு போயிட்டான். மக்கள் எல்லாம் எப்ப இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, இவங்க